தீய நோக்கமுள்ள மாயக்காரரின் ஜெபம் என்ற தலைப்பின் கீழாக இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். என்னங்க, ஒரு ஜெபம் செய்கிறதுல கூட தீய நோக்கம் இருக்குமான்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, மாயக்காரரின் ஜெபத்தில் தீய நோக்கங்கள் இருந்ததாக வேதாகமம் பதிவு செய்து வைத்திருக்கிறது. அந்த வாக்கியத்தை நான் முதலாவது வாசிக்கிறேன், பிற்பாடு நாம் தியானிப்போம். மத்தேயு 6:5 அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போலிருக்க வேண்டாம், மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வசனத்திலிருந்து மாயக்காரர் ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள் என்பதை பார்க்கிறோம். ஜெபம் பண்ண விரும்புவது தவறா என்றால் தவறு கிடையாது. ஆனால் இந்த மாயக்காரர் மனுஷர் காண வேண்டும் என்பதற்காக ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். ஒருவன் ஜெபம் செய்யும்போது மனுஷர் காண வேண்டும் என்ற சிந்தனையோடு ஜெபித்தால் அது தவறு என்று இயேசு கூறுகிறார். ஏன் தவறு என்று யோசிக்கிறீர்களா? தெளிவாக கூறுகிறேன். மனுஷர் காண வேண்டும் என்று ஜெபம் செய்யக்கூடிய நபர்கள் என்ன காரியத்தை எல்லாம் எதிர்பார்க்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். நான் நீண்ட ஜெபங்கள், நல்ல வார்த்தைகள் நிறைந்த, சொற்றொடர் நிறைந்த, நல்ல மொழிவளம் கொண்ட ஒரு ஜெபத்தை நான் செய்கிறேன் என்றால் தன்னை பார்த்து பிறர் ஒரு புத்திமான், ஒரு பக்திமான், ஒரு நீதிமான், ஒரு ஆவிக்குரிய மனிதன் என்று என்னை புகழுவார்கள் அல்லவா என்ற எண்ணத்தோடு நான் ஜெபம் செய்கிறவனாக இருந்தால் அந்த ஜெபம் பரலோகத்தில் கேட்கப்படாது என்று ஆண்டவர் கூறுகிறார். இப்படியாக மற்றவர் தன்னை புகழ வேண்டும் என்பதற்காக தீய எண்ணம் கொண்டு தீய நோக்கத்தோடு ஜெபம் செய்தால் அது தவறு. அது மட்டுமல்ல, நான் இப்படிப்பட்ட ஜெபங்களை செய்தால் நான் பிரபலமாகலாம், பாப்புலாரிட்டி கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்தோடும் நான் ஜெபம் செய்தால் அதுவும் தவறு. நான் இப்படிப்பட்ட ஜெபங்களை நான் செய்தால் என் மீதான நன்மதிப்பு ஏற்படும் என்று நான் நினைத்தால் அதுவும் தவறு. இப்படியாக பிரைசிங், மற்றவரால் புகழப்படுவதற்காக; இரண்டாவது பாப்புலாரிட்டி, பிரபலம் அடைவதற்காக; மூன்றாவது ரெஸ்பெக்ட், மதிப்பு பெருகுவதற்காக நோக்கங்களோடு நான் ஜெபம் செய்தால் அது பரலோகத்தின் தேவனால் அங்கீகரிக்கப்பட மாட்டாது என்று சொல்லப்படுகிறது. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நாமும் மாயக்காரரை போன்று மற்றவரால் புகழப்பட வேண்டும், மற்றவர்களிடத்தில் நன்மதிப்பு ஏற்பட வேண்டும், நான் பிரபலமடைய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு ஜெபம் செய்கிற நபராய் இராமல் தங்கள் இதயத்தை தாழ்த்தி ஜெபிக்கக்கூடிய நபர்களாக இருப்போம். மாயக்காரரின் ஜெபம் பரலோகத்தின் மன்னவனால் கேட்கப்படாது. நிச்சயமாய் இந்த தகவல் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு தகவலுடன் உங்களுடன் இணைகிறேன். இப்படிப்பட்ட வேதாகம ஆச்சரியங்களை தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.